ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது இதுல 2 விதமான காரியங்கள் இருக்கு. ஒன்று, கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருப்பது, நாம கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன வேறுபாடு தான் இருக்கு. கர்த்தரை நான் நம்பி எனக்கு முன்பாக வைத்திருப்பது. இன்னொன்று, நான் என் கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. அதாவது நான் நிற்கும் போது அவர் என் முன்னாடி நிற்கிறாரு. இன்னொன்று, நான் அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி உள்ளேன். இப்ப இதுல சின்ன வித்தியாசம் என்னன்னா, அவருக்கு முன்பாக நான் நின்றலாம், அவர் எனக்கு முன்பாக நிற்பது தான் கஷ்டம். ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத இடத்துல அவர் நிற்க மாட்டார். இப்ப தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவரை கட்டாயப்படுத்தி வச்சிருக்கலாம், கைப்பிடிச்சி வச்சிருக்கலாம், அவர் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அவர் உங்க அருகில் இருக்கும்போது, அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார். அப்ப நீங்க அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு என்ன தேவை? இப்ப நான் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைக்கணும். அவரை எனக்கு முன்பாக வைக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தா ஆண்டவர் எனக்கு முன்பாக வச்சிட முடியுமா அப்படின்னா, உண்மையிலேயே முடியும். நான் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கிறேன். அந்த விசுவாசம் வைக்கும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஆனா என் விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, நான் வைத்திருக்கிற அன்பு அவரை எனக்கு முன்பாக நிறுத்திவிடும். என் வலது பாரசத்தில் அவரை நிறுத்திவிடும். அப்ப எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அசைக்கப்படாமல் பாதுகாப்பார். இப்ப சிலர் சொல்லுவாங்கல்ல, என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது தெரியுமா அப்படின்வாங்க. அவங்க எதுக்கு அப்படி சொல்றாங்க? என்னுடைய பலன், எனக்கு இருக்கிற ஆள் பலன், எனக்கு இருக்கிற சப்போர்ட்டு, இதெல்லாம் வச்சு என்னை யாரும் அசைக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர் எனக்கு முன்பாக நான் அவரை வச்சிருக்கிறதுனால, நான் என் வலது பாரசத்தில் அவர் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. இதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னும் யாரும் அசைச்சிட முடியாதுன்னு சொல்றவனால நிமிடத்தில் ஆண்டவர் தூக்கி போட்டுருவாரு. ஆனா கர்த்தரை எனக்கு அருகில, எனக்கு பக்கத்துல, எனக்கு வலதுபுறத்துல வைத்திருந்து நான் நிற்கும் பொழுது என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னா, உண்மையிலேயே அசைக்க முடியாது. இல்ல, பல வேறுபாடுகள் இருக்கு. ஆண்டவரை ஆராதிக்க உண்மையா இருக்கும் பொழுது அவர் எனக்கு முன்பாக நான் அவரை வைத்துக் கொள்ளுகிறேன். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது 2 காரியம் நடக்கும். ஒன்று, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து ஜெபிப்பது. மற்றொன்று, நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிப்பது. கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சு ஜெபிக்கும் பொழுது
அது விசுவாசத்தை வெளிப்படுத்தும். அவருக்கு முன்பாக நான் ஜெபிக்கும் பொழுது அது நம்பிக்கையை வெளிப்படுத்தும். விசுவாசம், நம்பிக்கை, இதுல எது பெருசு? விசுவாசம். அப்ப நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை. ஆண்டவருக்கு முன்பா, எனக்கு முன்பா ஆண்டவர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது விசுவாசம். ரெண்டுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் விசுவாசம் இருந்தாதான் நம்ம வலது பாரசத்தில் அவர் இருப்பார், நம்ம அசைக்க முடியாது, ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை தருவார். அது நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் என்ன? நாம அவருக்கு முன்பாக, அவர் நமக்கு முன்பாக, ரெண்டு பக்கத்துல தான் நம்ம அசைக்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவன். நம்ம அசைக்கப்படாதபடி கர்த்தர் வழி நடத்துகிற தேவன். நம்ம நம்பிக்கையற்றிருப்போம். ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது அப்படி நம்புவோம். அவருக்கு முன்பா தான் நான் நிற்கிறேன், அவருக்கு முன்பா நான் நிற்கும் போது ஏன் இதை அனுபவிச்சாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். இன்னொரு கூட்டம் இருக்கு, உண்மைதான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு முன்பா நிறுத்தி இருக்கிறேன், உம்மிடத்துல உம்முடைய சமூகத்துல வைத்திருக்கிற நீர் எனக்கு முன்பா இருக்கிறீர், எனக்கு முன்பா நான் உண்மை நிலை நிறுத்தி இருக்கிறேன், நான் உண்மை வைத்திருக்கிறேன், நான் நிறுத்தி இருக்கிறேன். அப்ப நான் வலது பாசத்தில் இருக்கிறீங்க, நான் அசைக்கப்படாதபடி என்னை பாதுகாக்கணும்ல, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு முன்பா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லு, நான் உனக்கு முன்பா தான் இருக்கிறேன், நான் உனக்கு முன்பா தான் இருக்கிறேன், நீ அசைக்கப்படாதபடி, நீ குறைபடாதபடி, உன்னை கரம் பிடித்து நடத்துவதற்காக நான் உன் கூட இருக்கேன். இன்னொன்னு, நாம ஒரு விசுவாசத்தோட நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன். ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தை இது. எலியா சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் வார்த்தை அல்லாமல் பனியாகல் மழையாகல் பெய்வதில்லை. ஆனா தாவீது சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் கூப்பிட்ட ஆண்டவர் வந்துருவார். நான் கூப்பிட்டா ஆண்டவர் எனக்கு துணையா இருப்பார், ஜெயம் கொடுப்பார், அற்புதம் செய்வார். இந்த காலை வேளையில இந்த ஆண்டவர் தான் நமக்கு நன்மையும் குருவையும் செய்கிறவர். எனவே இந்த ஆண்டவரை துதித்து உயர்த்தி அவரை ஆராதித்து, அவர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார், எனக்கு முன்னே அவர் போகிறார், எனக்கு முன்னே அவர் கோணலானவைகளை செவையாக்குறார், எனக்கு முன்னே அவர் கடந்து வருகிறார், எனக்கு முன்னே அவர் சென்று எனக்கு நன்மை செய்கிறார். இந்த விசுவாசம் இருந்தாதான் பெரிய ஜெயத்தை நாம் காண முடியும். இந்த காலையில் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்ந்து பெருகட்டும். ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். எதிராளிகள் ஓடி போவார்கள், எதிராளிகள் விலகி போவார்கள், எதிராளிகள் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனால்தான் தாவீது சொல்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த காலையில் நாம் அசைக்கப்படாத நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென்.